அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி பத்தி பேசலான்னு நான் வந்துட்டுருக்கேன். அதுலயும் குறிப்பாக பிட்காயின் பத்தி பேசலான்னு வர்றேன். ஏன் பிட்காயின் பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கிராஷ் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் கிராஷ், ரிசெஷன்னால நெறைய பேர் வேலை வாய்ப்ப கூட இழந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரி சிஸ்டம் மேலேயே நெறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷம் 2009ல ஒரு ஒயிட் பேப்பர் வெளியாகுது. அந்த ஒயிட் பேப்பர் பியர் டூ பியர் டிரான்சாக்ஷன் குறித்த ஒரு பேப்பரா இருந்துச்சு. சதோஷி நாகமோட்டோ என்பவர் அத வெளியேத்துனாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா யார் இந்த சதோஷி நாகமோட்டோ அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராவும், இந்த நபர் யாருன்னு தெரியாத ஒரு மிஸ்ட்ரி ரகசியமாவே இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த பிட்காயின் அவர் முதல் முறையாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதன் மூலமாக அவர் என்ன சொல்றாருன்னா, நடுத்தர இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மக்களுடைய பணத்த ஏமாத்துறாங்க. அதன் மூலமாக நிறையா பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த 2008 ரிசெஷன் வந்ததுக்கான காரணங்களும் அதே போல தான். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள், அதாவது பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளால தான் ஆன ஒரு பெரிய முறைகேடுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாரி சொன்னார். அதேபோல பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய கம்பெனிகளும் பஸ்ட் ஆச்சு அந்த காலகட்டத்தில. லீமன் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆயிருச்சு. அது இழுத்து மூடப்பட்டுச்சுன்றது வரலாறுல நம்ம பதிச்ச ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஸோ இந்த நடுத்தர இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லாமலே பியர் டூ பியர் மூலமா எப்படி பணத்த நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? அதுலயும் குறிப்பா இந்த பிட்காயின் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்ன்றத அந்த ஒயிட் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜிய பயன்படுத்திட்டு, நெறைய நோட்ஸ் அதே போலவே கம்ப்யூட்டர்ஸ பயன்படுத்திக் கொண்டு 2 டிரான்சாக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அத வெரிஃபை பண்றதுக்கு அந்த நோட்ஸ எப்படி பயன்படுத்த முடியும்ன்றத அவங்க விவரமா அந்த ஒயிட் பேப்பர்ல குடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2009ல அந்த பிட்காயின் மைனிங் பண்றது மூலமாக, அதாவது இந்த வெரிஃபிகேஷன், அதாவது டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத செக் பண்றது தான் இந்த மைனிங் ப்ராசஸ். அந்த மைனிங்ல அந்த வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்றப்போ பார்த்தா, அந்த மைனர்ஸுக்கு ரிவார்டா 50 பிட்காயின் குடுக்கப்படும் அப்படின்றது கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் ஹால்ஃபிங் ஈவென்ட் நடக்குது. அதன் மூலமாக இந்த மைனிங் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன அந்த ரிவார்ட்ஸா எடுத்துக்கிறாங்களோ, அந்த பிட்காயின எப்படி பெறுறாங்களோ, அதில ஒரு 50% கம்மியாயிட்டே போகும்ன்றது விஷயம். 2009ல 50ஆ இருந்தது. அதற்கப்புறம் 25 பிட்காயின், அப்புறம் 12 பிட்காயின், 6 பிட்காயின், 3 பிட்காயின் இந்த மாரி கம்மியாயிட்டே இந்த ரிவார்ட்ஸ் வருது அப்படின்றது மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிட்காயினோட டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது அப்படின்றது. எப்படி டிமாண்ட் அதிகமா போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினோட சப்ளை 21 மில்லியன் பிட்காயின் மட்டும் தான் இருக்கு. ஏற்கனவே அந்த பிட்காயின்ல 90% பிட்காயின்ஸ் மைனிங் பண்ணியாச்சுன்ற ஒரு விஷயத்த கூட இப்போ கூட சமீபத்தில சொல்றாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்டடான, ஒரு லிமிட்டடான ஒரு அசெட் என்ன இருக்கோ, இந்த பிட்காயின் ஆகுறதுனால, அத அதனுடைய வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்றது கருதப்படுகிறது. இந்த பிட்காயின இன்னும் குறுகிய யூனிட்ஸ்களாக கூட அத பிரிச்சிருக்காங்க. அதில நம்ம சத்தோஷின்னு சொல்றோம் பிட்காயின்ல. இந்த சத்தோஷி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிட்காயின் ஒரு பிட்காயின விட மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்ன இருக்கோ, அதுதான் அந்த சத்தோஷின்னு சொல்றாங்க. ஸோ, அதன் வழியாக நீங்க பியர் டூ பியர் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். எந்த விதமான ஒரு நடுத்தர இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்கள ஏமாத்தாதுன்ற ஒரு நோக்கத்தில தான் இத அடிப்படையா கொண்டு வந்தாலும் கூட, சமீபமா அந்த ஃபெசிலிட்டீஸ் இந்த பிட்காயின நீங்க வாங்கணுன்றது எப்படி வாங்கிக்கலாம்னா, இப்ப நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்துருச்சு. அதன் வழியாக நீங்க இந்த பிட்காயின வாங்கிக்கலாம். ஒரு பிட்காயின் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாம மத்த காயின்ஸ் இருக்கு. அது அது எத்தீரியம் இருக்கு, டோஜ் காயின் இருக்கு, யுஎஸ்டிடி இருக்கு, ரிப்பல் இருக்கு, லைட் காயின் இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்க காயின்ஸ் இருக்குது. கிரிப்டோ கரன்சி அன்றாட நாளுக்கு நாள் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது ஒரு செக்யூரான ஒரு ஹேஷ் அல்காரிதம பயன்படுத்தி கொண்டு ஒரு எஸ்ஹெச்ஏன்னு சொல்லக்கூடிய செக்யூர் ஹேஷ் அல்காரிதம பயன்படுத்தி கொண்டு தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த தனிநபர் இன்னொரு நபருக்கு இந்த பிட்காயின் அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த நபருடைய பேர் இருக்காது. பட் அந்த நபருடைய வாலெட் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஒரு வாலெட் அட்ரஸ்லேருந்து இன்னொரு வாலெட் அட்ரஸுக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அத வெரிஃபை பண்றதுக்கு தான் அந்த பப்ளிக் லெட்ஜர்ல
அந்த பப்ளிக் பிளாக் செயின்ல வந்து இந்த டிரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷனுக்கு என்டையர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதாவது நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அத வந்து வெரிஃபை பண்ணுது. ஸோ அந்த ஒரு பசில் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த பசில சால்வ் பண்ணா ஒரு ரிவார்ட் எப்படி கிடைக்குமோ, அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ் அந்த பசில வந்து சால்வ் பண்றது மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் மைனிங் அதே போலவே இந்த கிரிப்டோ கரன்சி குறித்த தகவல். ஸோ நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். அத விக்கலாம். பட் வித்தா ரொம்ப அதிகமான டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியதா இருக்கு. அரசாங்கத்தில வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதிகபட்ச டாக்ஸ் இருக்கக்கூடிய அசெட் எது அப்படின்னா, அது வர்ச்சுவல் அசெட்ல வந்து இந்த கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது இந்தியால பொறுத்தவரைக்கும். மத்த நாடுகள்ல இந்த டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால இந்த பியர் டு பியர் டிரான்சாக்ஷன் என்ன? பிட்காயின் என்ன? அதாவது கிரிப்டோ கரன்சி என்ன? அப்படின்றது தான் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கு. எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸும் இது கிடையாதுங்க. ஒரு எஜுகேஷனுக்காக பண்ண ஒரு வீடியோவா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது குறித்த இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல வந்து தெரிவித்துக் கொள்ளுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.